வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபேக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே இரும்பு துருப்பிடிக்குன்றதை பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் பேப்பர் துருப்பிடிக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து கேட்டிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லைப்ரரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஒரு 100 வருஷம் பழைய புக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேப்பர் பார்க்குறது பழுப்பு கலரில், மஞ்சள் கலரில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த பேப்பர் துருப்பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ துரு அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஒரு பொருள் வந்து காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சின் அணுவோடு சேர்ந்து ஆக்சைடு ஃபார்முக்கு மாறுறதுக்கு பேர் தான் துரு. ஸோ ஒரு பேப்பர் ப்ரிப்ரேஷனில் நார்மலாக மரக்கூழ்லேருந்து தான் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மரக்கூழில் இயற்கையாகவே என்ன இருக்கும் அப்படின்னா, லிக்னின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்கும். இந்த லிக்னின் அப்படின்ற வேதிப்பொருள் தான் வந்து காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வேகமாக அப்சர்வ் பண்ணி ஆக்சைடு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால தான் அந்த பேப்பர் பார்க்குறதுக்கு மங்கலாக இருக்கும். ஸோ ஒரு சில பேப்பர் ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மரக்கூழ்லேருந்து லிக்னின் அப்படின்ற வேதிப்பொருளை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேப்பர் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒயிட்டாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் ஷேட் ஆகாது. அதே மாதிரி நாளுக்கு நாள் பேப்பர் இன்னும் வந்து ஷேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த லிக்னின் இருக்கக்கூடிய ஆக்சினேற்றமான அந்த பேப்பரில் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பேப்பர் என்ன பண்ணும்னா, சுற்றி இருக்கக்கூடிய லைட் ரைஸை வேகமாக அப்சர்வ் பண்ணும். ஆனால் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் பேப்பர் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டே இருக்கும், லைட் ரைஸ் அப்சர்வ் பண்ணி கலர் மங்கிக்கிட்டே இருக்கும். இது இப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா, பேப்பர்ஸ் என்ன பண்ணணும், நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நல்லா ஏதாவது பேப்பரை கபோர்டு இந்த மாதிரில வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா, அது ஆக்சிடேஷனும் நடக்காது, கலரும் மங்காது.